இந்த வீடியோவில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்க போகுது. என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் இலங்கையினுடைய சிறைச்சாலை ஆணையாளர் ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். சிறையினுடைய அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைஞ்சு கொண்டிருக்கு. அதுக்கான காரணம், சிறைச்சாலைகளில் சாதாரணமாக இருக்க வேண்டிய சிறை கைதிகளினுடைய எண்ணிக்கையை விட 3 மடங்கு அதிகமான சிறை கைதிகள் இப்போ சிறைச்சாலைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். சிறைச்சாலை கைதிகளினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்குது. இதனால் சிறைச்சாலைகளினுடைய அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கைக்குள்ளே சிதைவடைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த செய்தியை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு இந்த சிறைச்சாலை என்ற தலைப்பில் பயங்கர ஆர்வம் ஆயிடுது. இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் எப்படி இருக்குது, இலங்கையினுடைய சிறைச்சாலை அமைப்பு எப்படி இருக்குது, எத்தனை சிறைச்சாலைகள் இருக்குது, சிறைச்சாலைகளுக்குள்ளே எத்தனை கைதிகள் இருக்கிறார்கள், இந்த சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சொன்ன மாதிரி எத்தனை கைதிகளை இலங்கைக்குள்ள சிறைச்சாலைகளில் வைக்க முடியும், இப்போ எத்தனை கைதிகள் இருக்கிறார்கள், அந்த கைதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சதுக்கான காரணம் இன்னொரு உண்மையிலேயே அதிர்ச்சிகரமான ஒரு காரணம். அதனால இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் பற்றி. சிறைச்சாலைகள் பற்றின A to Z முழுமையான விளக்கத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கட்டாயமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக கூட இதை வச்சுக்கொள்ளலாம். இது வித்தியாசமாக இருக்குது, சிறைச்சாலைகளை பற்றி நாங்கள் ஏன்டா தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம் ஒரு சிலர். ஆனால் எங்களோட நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றபடியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனாக இதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமாக கூட வச்சுக்கொள்ளுங்க. வீடியோ கட்டாயமாக முழுமையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். என்ன விஷயம் எடுத்தா உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதனோட தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு பதினஞ்சாவது புதுசாக பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி தொடர்ச்சியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், அந்த நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணது மாதிரி தாங்க இதோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷாப் பண்ணிட்டுருங்க. ஓகே, முதலாவது என்ன செய்தி என்று சொன்னால், இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க அவர்கள் ஒரு முக்கியமான எச்சரிக்கை மாதிரி ஒரு விடயத்தை வெளிப்படுத்துகிறார். இலங்கையினுடைய சிறைச்சாலை அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைஞ்சு கொண்டு வருது. ஒரு நாட்டுக்குள்ள குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அந்த குற்றங்களை தண்டிக்கிற குற்றவாளிகள் வைக்கப்பட வேண்டிய இடம்தான் சிறைச்சாலை. அப்படிப்பட்ட சிறைச்சாலையினுடைய அமைப்பு சீர்குலையுமா இருந்தால் அது ஒரு நாட்டுக்கு உண்மையிலேயே குற்றங்களை அதிகரிச்சும் இன்னும் அதிகமான விளைவுகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை மாதிரி இந்த விடயத்தை வெளிப்படுத்துகிறார். இதை உடனடியாக நாங்கள் சரி செய்யணும்னு சொல்லி ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அது எத்தனை கைதிகள் அங்கே அதிகரிச்சிருக்கிறார்கள், எப்படி அந்த அமைப்பு சீர்குலைஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இலங்கையினுடைய ஒட்டுமொத்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் வைக்கப்படுற கைதிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு சொன்னால் 13,200 பேர் தான். ஆனால் இப்போ சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளினுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு சொன்னால் 34,000 பேர். கிட்டத்தட்ட 3 மடங்கு கைதிகள் அதிகமாக ஒவ்வொரு சிறைச்சாலைகளுக்குள்ளேயும் இருக்கிறதா ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். சாதாரணமாக இருக்க வேண்டிய சிறை கைதிகளுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக அந்த சிறைக்குள்ளே இருக்கிறார்கள்னு சொன்னால் அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். கைதிகளுக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி கைதிகள் அந்த சிறைச்சாலையை விட்டு தப்பி செல்றதுக்கான வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அதுக்கான அதிகமான ஊழியர்கள் அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னால், போலீசாருடைய பாதுகாப்புகள் இல்லைன்னு சொன்னால், அந்த கைதிகளால் சிலவேளை ஒரு பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான அதிகமான பிரச்சனைகள் இருக்கிற இந்த சிறை கைதிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வரதால உடனடியாக இதுக்கான ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மாதிரி இந்த விடயத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த சிறை கைதிகள் அங்கே அதிகரிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அதுதான் ஒரு பயங்கர அதிர்ச்சியானதும் எங்களோட நாட்டினுடைய எதிர்காலத்தை நினைச்ச ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடியதுமான ஒரு விடயம். போதைப்பொருள் பாவனையால் அந்த போதைப்பொருள் தொடர்பாக கைது செய்யப்படக்கூடிய கைதிகளினுடைய எண்ணிக்கை தான் இப்போ அதிகமாக அதிகரித்து கொண்டு வரதா ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ கூட எங்கள் நாட்டுக்குள்ளே இந்த போதைப்பொருள் ஒழிப்புக்கான செயல்பாடுகள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்குது. ஏகப்பட்ட ட்ரக் பஸ்ட், 50,000 கிலோகிராம் ரோ சப்ஸ்டன்ஸ் மாட்டினது, அதுக்கு பிறகு தங்காலை பகுதியில் 600 கிலோகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டன்னு சொல்லி அது தொடர்பாக கைது செய்யப்படக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ச்சி அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்குது. இந்த மாதிரி இந்த போதைப்பொருள் தொடர்பாகவும் போதைப்பொருள் பாவனையாளர்களாகவும் கைது செய்யப்பட்ட எண்ணிக்கை தான் கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டிருக்குதா. இப்போ இந்த வருஷம் மட்டுமே 6,000 பேர் இந்த போதைப்பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கதாகவும் ஒரு செய்தி வழியாக இருந்தது. அந்த மாதிரி கைது செய்யப்படக்கூடிய கைதிகளுடைய எண்ணிக்கை தான் இப்போ சிறைச்சாலைகளில் அதிகரித்து கொண்டு வரதா ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஜோதிச்சு பாருங்க, 13,200 பேர் தான் மொத்தமாகவே இருக்க வேண்டிய கைதிகளுடைய எண்ணிக்கை. ஆனால் ஒரே வருஷத்தில் 6,000 பேர் போதைப்பொருள் தொடர்பாக மட்டுமே கைது செய்யப்படுறார்கள்னு சொன்னால் 50% இந்த போதைப்பொருள் தொடர்பாக மட்டுமே தான் அதிகமாக கைது செய்யப்படுறார்கள். அதை தாண்டி துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், சந்தேக நபர்களாக கைது செய்யப்படுறவர்கள், திருட்டு சம்பவங்கள், கொள்ளை என்று சொல்லி எவ்வளவு குற்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்குது. அப்போ அதோடு எல்லாம்
கைது செய்யப்படக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் சிறைச்சாலைகளுக்குள்ள அதிகமாக தான் போய்கொண்டிருக்கும். ஸோ இதுதான் வெளியாகின ஒரு செய்தி. இப்போ எங்கட நாட்டினுடைய சிறைச்சாலை அமைப்பு எப்படி இருக்குது, இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றதை முழுமையாக பார்க்கலாம். இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் திணைக்களம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன்ஸ். இந்த சிறைச்சாலை திணைக்களம் இலங்கையினுடைய எந்த அமைச்சுகளை வருதுன்னு சொன்னால் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்துக்களை தான் வருது. இப்போ நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சராக இருக்கிறவர் ஹர்ஷன நாணயக்கார, என்பிபி கட்சியினுடைய அமைச்சர். இலங்கையினுடைய சிறைச்சாலை அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுதுன்னு சொன்னால் 1905 கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு முதல் பிரிட்டிஷால் தான் உருவாக்கப்படுது. வெள்ளைக்காரர்கள் இலங்கையை ஆட்சி செய்த காலகட்டத்தில் அவர்களால் பிரித்தானியால் உருவாக்கப்பட்ட சிறைச்சாலை அமைப்பு தான் அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய ஆட்சிகளில் இருந்த சகல நாடுகளையும் அதே அமைப்பு தான் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி தான் 1905 இலங்கைக்குள்ளேயும் பிரிட்டிஷினுடைய அதே அமைப்பு தான் இலங்கைக்குள்ள தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்குது. சிறைச்சாலையினுடைய பிரதானமான நோக்கங்களாக சொல்லப்படுறது 3 விஷயங்கள். ஒன்று கஸ்டடி, கேர், கரெக்ஷன்ஸ், அதாவது காவல், பராமரிப்பு, திருத்தங்கள். ஒரு சிறைக்கு வரக்கூடிய சிறை கைதி அவர் குற்றம் செய்திருந்தால் அவருடைய குற்றத்தை பொறுத்து தான் அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். அந்த தண்டனையிலிருந்து அவர் முதலாவது காவலில் வைக்கப்படுவார், 2வது அவர் பராமரிக்கப்படுவார், கேர் பண்ணப்படுவார், 3வது அவர் திருத்தப்பட்டு அவருடைய குற்ற காலம் முடிவடைஞ்சால் அவர் வெளியில் அனுப்பப்படுவார். அப்படி இல்லைன்னு சொன்னால் மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ வழங்கப்பட்டால் அதுக்கான தண்டனை அவருக்கு நிறைவேற்றப்படும். இப்போ இலங்கைக்குள்ள இந்த தூக்கு தண்டனைகள் நிறுத்தப்பட்டிருக்குது. ஜனாதிபதி கூட இப்போ ரீசெண்டாக ஜப்பானினுடைய விஜயத்தின் போது கூட இந்த தூக்கு தண்டனை பற்றி ஒரு சில விடயங்களை கேச்சிருக்கிறார். கடுமையான குற்றங்களை செய்யக்கூடியவர்கள், முக்கியமாக இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படணும்ன்றது சிங்கப்பூரெலாம் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த நாடுகளில் கடுமையான சட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி இலங்கைக்குள்ளேயும் இந்த போதைப் பொருட்களுக்கான கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டால் தான் முக்கியமாக இந்த சிறைச்சாலை ஆணையாளர் சொல்ல மாதிரி சிறைக்குள்ள இருக்கக்கூடிய சிறை கைதிகளுடைய எண்ணிக்கையும் குறைவடையும். ஏன்னா போதைப் பொருள்ன்றது ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட நபர்கள் சமூகத்தில் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் கட்டாயம் அவர்களுக்கான தண்டனையாக இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்படணும். இலங்கை முழுவதும் இருக்கிற இந்த சிறைகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கை எத்தனையா சொல்லப்படுதுன்னு சொன்னால் 2016 தரவின்படி 6126 பேர். இந்த சிறைச்சாலைகளினுடைய பராமரிப்புக்காக மட்டுமே, சிறை கைதிகளுடைய பராமரிப்பு, அவர்களுக்கான உணவு, பாதுகாப்பு, அந்த ஊழியர்களுக்கான செலவுன்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த செலவுக்காகவும் சிறைச்சாலைகளுக்காக மட்டும் ஒவ்வொரு வருஷ பட்ஜெட்லையும் வரவு செலவு திட்டத்திலையும் 8.6 பில்லியன் ரூபாய் பணம் ஒதுக்கப்படுது. இதுவும் 2016 தரவின்படி தான். கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான பணம் இந்த சிறைச்சாலைகளுடைய பராமரிப்புக்காக மட்டுமே இலங்கைக்குள்ள ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்குது. சிறைச்சாலை திணைக்களத்தை பொறுத்த வரைக்கும் சிறைச்சாலை திணைக்களத்தினுடைய உச்ச பதவியில் இருக்கிற பதவி நிலை என்னன்னு சொன்னால் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம். இப்போ சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமாக இருக்கிறவர் துஷார உப்புல்தனி என்றவர். இவர் என்ன செய்வார்னு சொன்னால் இந்த நீதி அமைச்சின் கீழே வார ஒரு பகுதி தான், அதுக்குள்ள வாரது தான் இந்த சிறைச்சாலை திணைக்களம் என்றபடியாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் தான் நீதி அமைச்சருக்கு முழுமையான விடயங்களையும் தெரியப்படுத்துவார். சிறைச்சாலையினுடைய அமைப்புகள் தொடர்பாகவும் என்னென்ன விடயங்கள் நடக்குதுன்னு சொல்லி இவருடைய ரிப்போர்ட் தான் நீதி அமைச்சுக்கு போகும். அவருடைய நீதி அமைச்சர் தான் பாராளுமன்றத்தில் போய் என்னென்ன விடயங்கள் சிறைச்சாலைகளுக்கு தேவை, ஒரு அமைச்சுக்களை வாரன்றபடியாக அந்த அமைச்சர் தான் முழுமையான விடயங்களையும் பாராளுமன்றத்தில் பேசுவார். இதுதான் இந்த சிறைச்சாலையினுடைய பிரதானமான அமைப்பு. 1844 தான் பிரித்தானியாவில் இந்த சிறைச்சாலை அமைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டதா ஒரு விடயம் சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் 1905 இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. ஆனால் 1844 தான் இது உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. நான் ஆரம்பத்தில் 1905 தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் 1905 தான் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. 1844 பிரித்தானியாவில் இந்த திட்டம், இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதா ஒரு விடயம் சொல்லப்படுது. ஓகே, இப்போ இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சிறைகள் என்னென்ன, எத்தனை சிறைகள் இருக்குன்றதை முழுமையாக பார்க்கலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்குள்ள பிரதானமாக பெரிய அளவிலான அதி உயர் பாதுகாப்பு கொண்ட சிறைகளாக 4 சிறைகள் இருக்குது. முதலாவது சிறைச்சாலை எங்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்ச வெலிக்கடை சிறைச்சாலை. பிரித்தானியாவினுடைய ஆட்சி காலத்தில் 1841 இந்த சிறைச்சாலை உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அவர்களுடைய காலத்தில் இலங்கைக்குள் உருவாக்கப்பட்ட முதலாவது சிறைச்சாலையும் இந்த வெலிக்கடை சிறைச்சாலை தான். 2வது சிறைச்சாலை, இந்த பேர் கொஞ்சம் சிக்கலானது, அங்குண கொல பெலீசா என்ற ஒரு சிறைச்சாலை. இது 2017 உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 3வது சிறைச்சாலை போகம்பர சிறைச்சாலை. இது 1876 உருவாக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலை. இதுவும் பிரித்தானியாவுடைய ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 4வது
மாகர சிறைச்சாலை. இதுவும் பிரித்தானியாவுடைய ஆட்சி காலத்தில் 1875ஆம் ஆண்டில் இலங்கைக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலை. கிட்டத்தட்ட இலங்கையினுடைய எல்லா அமைப்புகளுமே இந்த ரயில்வேல ஆரம்பித்து பெரிய பெரிய பிரிட்ஜ், நைனாச் பிரிட்ஜில் ஆரம்பித்து சிறைச்சாலைகள் வரைக்கும் பிரித்தானியாவால் உருவாக்கப்பட்ட செயல் திட்டங்கள்லாம் இன்றைக்கு வரைக்கும் இலங்கைக்குள்ளே தொடர்ச்சியாக பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருது. அதே திட்டங்களை வச்சுக்கொண்டு தான் இலங்கையுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு வரார்கள். ஓகே, இது பிரதானமாக இருக்கக்கூடிய அதி உயர் 4 பாதுகாப்பு சிறைச்சாலைகள். அடுத்தது ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் பிரதானமாக ஒவ்வொரு சிறைச்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்குது. எங்கெங்கன்னு சொன்னால், முதலாவது அனுராதபுரம், மட்டக்களப்பு, பதுள, பூசா சிறைச்சாலை. இந்த பூசா சிறைச்சாலையும் பெரும்பாலும் எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு சிறைச்சாலை. அடுத்தது கொழும்பு சிறைச்சாலை, காலியில் ஒன்று இருக்குது, களுத்தர, கேகால, குருவிட்ட, யாழ்ப்பாணம், மாத்தர, மொனராகல, நீர்கொழும்பு, நியூ மேகசின், பொலனருவ, திருகோணமலை, வேரியபொல, வவுனியா. இந்த இடங்களில் பிரதானமான ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான ஒவ்வொரு சிறைச்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்குது. அடுத்தது ஒர்க் கேம்ப்ஸ்ன்னு சொல்லி ஒரு 10 கேம்ப்ஸ் இலங்கை முழுவதுமே இருக்குது. அதே மாதிரி அடுத்தது என்னென்னு சொன்னால் ஓப்பன் பிரிசன்ஸ், திறந்த சிறைச்சாலைகள் இருக்குது தானே. திறந்த சிறைச்சாலைகள் கேம்ப்ஸ்ன்னு சொல்லி இலங்கைக்குள்ளே பிரதானமாக 2 சிறைச்சாலைகள் இருக்குது. ஒன்று அனுராதபுரத்தில் இருக்கிற திறந்த சிறைச்சாலை, அடுத்தது பழையக்கெல என்ற இடத்துல இருக்கிற திறந்த சிறைச்சாலை. அடுத்த முக்கியமான சிறைச்சாலை என்னென்னு சொன்னால், இந்த சீர்திருத்த பள்ளிகள் இருக்குது தானே, 18 வயசுக்கு கீழ்பட்டவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கான அவர்களுக்கான சிறைச்சாலைன்னு சொல்லியும் இலங்கைக்குள்ள சிறைச்சாலைகள் இருக்குது. கரெக்ஷனல் சென்டர்ஸ் ஃபார் யூத் ஒஃபண்டர்ஸ், சிறுவயதில் செய்யக்கூடிய குற்றங்களுக்கான சிறைச்சாலைகள். இது 2 சிறைச்சாலைகள் இலங்கைக்குள்ள இருக்குது. ஒன்று பலன் சென என்ற ஒரு சிறைச்சாலையும், ரெண்டாவது டெல்டென என்ற ஒரு சிறைச்சாலையும். இந்த பேர்கள் கொஞ்சம் வாய்க்குள்ளே போக முடியாத அளவுக்கு சிக்கலான பேர்களாக இருக்குது. அடுத்தது ட்ரைனிங் ஸ்கூல் ஃபார் யூத் ஒஃபண்டர்ஸ். இதுவும் இந்த சிறைச்சாலைகளில் வரக்கூடிய இந்த 18 வயசுக்கு கீழ்பட்ட சிறுவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு அவர்களை தண்டனைக்கு உட்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் சிறுவர்கள் என்றபடியாக அவர்களை திருத்துறதுக்கான சீர்திருத்த பள்ளிகள் என்று சொல்லி தான் இந்த சிறைச்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், அந்த சிறுவர்களுக்கான கல்வியையும் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக இன்னொரு ட்ரைனிங் ஸ்கூல் ஃபார் யூத் ஒஃபண்டர்ஸ்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் ஸ்கூல், அவர்களுக்கு பழக்க வேண்டிய ஒரு பாடசாலையும் உருவாக்கப்பட்டிருக்குது. அது எங்கே இருக்குன்னு சொன்னால், பெட்டரெக்க என்ற இடத்துல இந்த பள்ளி உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒர்க் ரிலீஸ் சென்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு சென்டர் உருவாக்கப்பட்டிருக்குது. லொக்கப்ஸ், இந்த ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களையும் இருக்குது தானே, லொக்கப்பில் வைக்கிறேன்னு சொல்லி, சிறையில் வைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு அறைகள் மாதிரி இருக்குது தானே. அந்த அறைகள் ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களையும் கிட்டத்தட்ட 23 லொக்கப்ஸ் உருவாக்கப்பட்டிருக்குதா ஒரு விடயம் சொல்லப்படுது. ஸோ இவ்வளவும் தான் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதானமான சிறைச்சாலைகளும் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதே மாதிரி சீர்திருத்த பள்ளிகளும். இந்த ஒட்டுமொத்த சிறைச்சாலைகளையும் வைக்கப்படக்கூடிய கைதிகளினுடைய எண்ணிக்கை தான் அந்த சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஊடக பேச்சாளர் சொன்ன மாதிரி 13,200 பேர். அவ்வளோ பேரையும் தான் வைக்க முடியும். அந்த அளவுக்கு தான் சிறைச்சாலை உருவாக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த பிரிட்டிஷாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி பிறகு 2017ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட சிறைச்சாலைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் நினைச்சது என்னது, 22 மில்லியன் மக்கள் மட்டும்தான் இருக்கிறோம், அதனால குற்றங்கள் ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும், அந்த குற்றங்கள் செய்யக்கூடியவர்களை மட்டும் சிறையில் நாங்கள் வைப்போம்னு சொல்லி தான் அந்த ஐடியாவில் தான் உருவாக்கினது. ஆனால் இப்போ பார்த்தா போதைப் பொருளை ஆரம்பித்து துப்பாக்கி சூட்டிலேருந்து ஏகப்பட்ட குற்றங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறபடியா இந்த குற்றங்களோட தொடர்புடைய நபர்கள்னு சொல்லி சந்தேக நபர்கள்னு சொல்லியும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போ ஒட்டுமொத்தமாக 34,000 பேர் சிறைகளில் உள்ள வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 மடங்கு அதிகமான சிறை கைதிகள் சிறைகளுக்குள்ளே இருக்கிறதா சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தால் ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ இதிலிருந்து தெரிய வர விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு காரணம் போதைப் பொருள் காரணமாக கைது செய்யப்படக்கூடியவர்கள் இதுக்குள்ளே கைது செய்யப்பட்டு சிறைகளில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்ன்றது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள், சந்தேக நபர்கள் என்ற பெயர்லையும் குற்றவாளிகள் என்ற பெயர்லையும் தொடர்ச்சியாக ரிமாண்ட் பண்ணப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஏனைய குற்றங்களில் அந்த தண்டனைகள் நிறைவேற்றப்படாமல், தூக்கு தண்டனை சொன்னால் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாமையே எத்தனையோ கைதிகள் இன்றைக்கு வரைக்கும் சிறைகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கைதிகளுடைய எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட தண்டமாக அவர்களுக்கு சாப்பாடு போட்டுக்கொண்டு இந்த பில்லியன் கணக்கான பட்ஜெட்டில் இருந்து அவர்களுக்கான சாப்பாடு, அவர்களுக்கான உடைகள், அந்த பராமரிப்பு செலவுகள், அவர்களுக்கான ஊழியர்கள், என்னென்னு சொன்னால் சிறை கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஊழியர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கணும், பாதுகாப்பும் அதிகரிக்கப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சிக்கலாக மாறிடும். சிறை கைதிகள் தப்பி வெளியில் போகிறன்ற பிரச்சனை வரும், சிறைகளுக்குள்ளே உருவாகக்கூடிய பிரச்சனைகள், சண்டை பிடிச்சா அந்த சண்டைகளால் வரக்கூடிய சிக்கல்கள்ன்றது அதிகமாக இருக்கும். இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சுக்கொண்டு தான் இப்போ சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தால் சிறைகளினுடைய அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலையுதுன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார்.
ஸோ கட்டாயமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இலங்கையினுடைய அரசாங்கத்தால் இதுக்கான தீர்வுன்றது உடனடியாக செய்யப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறைகளும் தான் அதிகரிக்கப்படணும். சிறைச்சாலைன்றது குற்றவாளிகளை திருத்த வேண்டிய இடமாக தான் இருக்கணுமே தவிர அந்த சிறைக்குள்ளே வச்சு திட்டமிட்டு கொண்டு இந்த வட சென்னை படத்தில் பார்த்த மாதிரி ஏற்கனவே அதான் நடந்தது. சிறையில் வச்சு திட்டமிட்டு எத்தனையோ கொலைகள் இலங்கைக்குள்ளே நடந்தான்னு சொல்லியும் நிறைய விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு வருது. அதே மாதிரி போதைப்பொருள் கூட சிறைச்சாலைகளுக்குள்ளே போகிறதாகவும் சில பிரச்சனைகள் இலங்கைக்குள்ளேயும் இருந்து கொண்டு தான் இருக்குது. நாங்கள் படங்களில் பார்க்குற விஷயங்கள் வந்து ரியல் லைஃப்லையும் எங்கள் நாட்டுக்குள்ளே நடந்து கொண்டு தான் இருக்குது. நீதிமன்றத்துக்குள்ளே கொலை செய்யப்பட்ட நபர் என்ன டைமுக்கு நீதிமன்றம் வருவார்ன்ற வரைக்கும் தெரிஞ்சு வச்சு கொண்டு தான் அதை திட்டமிட்டு தான் அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டார். ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறபடியாக கட்டாயமாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டியதும் இப்போ அவசியம்னு சொல்லி தான் இந்த எச்சரிக்கை இலங்கையுடைய அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்டிருக்குது. ஸோ புதிய ஒரு தகவலை இந்த வீடியோவில் இருந்து தெரிஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால தான் இதை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி இந்த வீடியோவில் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கணும்னு சொன்னால் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடியதோ இல்லாட்டி வேறு விஷயங்கள் பற்றியோ ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கணும்னு சொன்னால் அதை என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பண்ண வீடியோஸையும் நான் அடுத்தடுத்ததாக கட்டாயமாக அப்டேட் பண்ணுறேன். அதில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.